இன்றைக்கி வந்து கெமிஸ்ட் அட் பிளேயோட டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ், ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ், டாக்டர் செட்ஸோட ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் இதை மூணை பற்றின ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? மெயினாக வந்து கெமிஸ்ட் அட் பிளேயோட பாடி வாஷ் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்குது, ஒர்க் ஆகும்னு சில ரிவ்யூஸ் இருக்குது, ஒர்க் ஆகாதுன்ற சில ரிவ்யூஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கெமிஸ்ட் அட் பிளேயோட டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா, பாடி டேன் ரிமூவ் பண்ணும், ஸ்ட்ராபெரி லெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும், அண்ட் ஆல்சோ பாடி ஆக்னி இருந்தாலும் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 100% பண்ணாது, எக்ஸப்ட் பாடி ஆக்னி. உங்களுக்கு வந்து பாடி ஆக்னி இருக்குது அப்படின்னா இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பாடி ஆக்னியை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணும். ஏன்னா இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் எனக்கு இந்த பாடி வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பாடி வாஷ். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எதனால அப்படின்னா, இந்த பாடி வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ரெஃப்ரெஷிங் ஃபீல் வந்து கொடுக்குங்க. உங்களுக்கு அந்த குளிச்ச அந்த திருப்தி வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஃப்ரெஷிங் ஃபீல் வந்து இது கொடுக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின்னை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுது. இந்த சம்மருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாடி வாஷ்னு சொல்லுவேன். இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணுது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்சோ இது வந்து கண்டிப்பாக வந்து பாடி ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது. இது பிரைட்டனுக்கும் டேன் ரிமூவலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாடி ஸ்கின்னை வந்து 100% வந்து இது பிரைட்டன் பண்ணுது. அதை வந்து என்னால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடிஞ்சது, என்னோடய பாடி ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகுது. பட் ஆனால் அதுவும் டேன் ரிமூவலும் ஒன்று கிடையாது. சரிங்களா? இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து எனக்கு வந்து இந்த பாடி வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சம்மருக்கு வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான பாடி வாஷ், ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணவும் செய்யணும், அட் த சேம் டைம் வந்து ஸ்கின்னை ட்ரையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான பாடி வாஷை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து கையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரைனஸ்னால் வந்து பிக்மெண்டேஷன் மாதிரி வந்து வரும். எனக்கு ஒரு வின்டர்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிஸ்ட் அட் பிளேயோட பாடி வாஷும் டாக்டர் செட்ஸோட ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் இது ரெண்டும் தான் சேர்த்து வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. எனக்கு வந்து பாடி டேன் ரிமூவ் ஆச்சு, பாடி பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆச்சு, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பாடி வாஷோட சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்ச மாதிரி வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து பாடி டேன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த காம்போ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நான் வந்து பாடிக்கு வந்து கிளைகாலிக் ஆசிட் டோனர் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து கிளைகாலிக் ஆசிட் டோனர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகாது. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சூட் ஆகாது. சரிங்களா? லாக்டிக் ஆசிட் வந்து ரொம்ப மைல்டு, சேஃப். லாக்டிக் ஆசிட் இருக்கிற பாடி லோஷன்ஸ் வந்து மைல்டு, சேஃபு. இது வந்து கிளைகாலிக் ஆசிட் மாதிரியே ரிசல்ட்டும் கொடுக்கும். பட் நீங்கள் லாங் ரன்னில் வந்து கண்டினியூஸாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. உங்களுக்கு இந்த டர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ட்ரே அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 10%க்கு மேலே இருக்கிற லாக்டிக் ஆசிட் பாடி லோஷனை வந்து தான் யூஸ் பண்ண சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பேரில் தான் வந்து அட்வைஸுன்ற பேரில் தான் நான் இந்த பாடி லோஷனை வந்து சர்ச் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பாடி ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த காம்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர்பான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இடையில இருக்கிற கெமிஸ்ட் அட் பிளே ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ் இது வந்து எதுக்கு இந்த காம்போவில் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா நான் 2-3 பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அது சூட் ஆகவே இல்லை. டவ்லேருந்து ஒன்று ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கான்சியஸ் கெமிஸ்ட் என்னோடய ஃபேவரேட் தான். பட் ஆனால் அது யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா குளிச்ச ஃபீலே இருக்காது. பட் ஆனால் ஸ்கின்னை ட்ரை பண்ணாது, அந்த வேர்மை வந்து போன ஃபீலே இருக்காது. அதனால் வந்து ஒரு பாடி வாஷ் வந்து நான் தேடிட்டே இருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட் அட் பிளேயோட ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் ஆனால் வின்டர் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பாடி வாஷ். என்னோடய ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. இந்த ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணால் ஸ்கின் பிரைட்டன் எல்லாம் ஆகலை. பட் ஆனால் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக பிரைட்டன் ஆகுது. என்னால் வந்து அதை வந்து நல்லாவே வந்து உணர முடிஞ்சிச்சு.
அண்ட் ஆல்சோ வந்து இந்த கெமிஸ்டட் ப்ளேயோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்ற ரிவ்யூஸ் வந்து நான் பார்த்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் வந்து டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் வந்து வராது. எனக்கு தெரிஞ்சு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சம்மருக்கு மட்டும் இந்த கெமிஸ்டட் ப்ளேயோட டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனஸ் அப்படின்ற பிரச்சனை வராது. ஏன்னா வின்டரில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஹைட்ரேட்டிங் பாடி வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பாடி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் அண்ட் டாக்டர் சிட்ஸோட லாக்டிக் ஆசிட் டீ ட்ரீ பாடி லோஷனோட காம்போ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 3 ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ 2 பிராண்ட்லேயுமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வந்து ஆஃபர் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த லாக்டிக் ஆசிட் அண்டு டீ ட்ரீ பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாடி ஆக்னி இருந்தாலும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்து வந்து கேபின்னு சொல்லுவாங்க, கெரட்டோசிஸ் பிளாரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்ண தெரியல. அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளைகாலிக் ஆசிட் டோனர் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன்ஸ் என்னறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye.